எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மசாலா தான் கேஸ் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா இருந்திருக்கான். அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா பொம்மாயின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அந்த பேரை பார்த்தீங்கன்னா ஒரு டாலில் அடைச்சி வைக்கிறாங்க. டாலில் அடைச்சி வச்சதுலேருந்து நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீவராக வந்திருக்கு. இதனாலே இந்த பொம்மாய் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடையுது. அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக இருந்து அந்த பங்களா ஃபுல்லாக பரவுது. இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மாய்க்கு எங்கே போகணுன்னே தெரியல. இதனாலே ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரு மிட் நைட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு ஆஃபீஸ் வேலைலாம் முடிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மாய் கீழே உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் இதை வாங்க தான் லேட் ஆகிடுச்சு, இதுவே ஒரு காரணமாக சொல்லிடலாம் வீட்டில்னு எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வின்சிக்கிட்ட கொடுக்கும்போது இது எங்கே வாங்கினேன்னு கேட்குறாங்க. நம்ம ஹேரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்ல வந்துட்டு அப்படியே கடைன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஷீரோ பார்த்து பயப்படுத்தி இது பேயின்னு கன்ஃபார்மே பண்ணிடுச்சு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மாய் மட்டும் தனியாக அந்த டால் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டு இருக்குது. உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடலான்னு பார்க்குது. ஆனால் அதால் முடியல. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதால் போட்டு தள்ள முடியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க, ரெஸ்ட் ரூம் எப்படியா இருந்தாலும் வருவாங்க. அதனால சொல்லி அங்கே ஆணி போட்டு உக்காந்துருக்கு. அதை நினச்ச மாதிரி யாரோ வராங்க. யாரும் பார்த்தா நம்ம ஷின்சான் அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சைக்கிளில் வந்துட்டான். அதுவே பார்த்து கீழே விழுந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லாவே இல்லைன்றாரு. நம்ம வின்சியும் அப்படி தான் செய்வேன், அவங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்றாங்க. ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அப்படி நேருக்கு நேராக கண்ணாக பார்த்துக்கிறாங்க. இதனாலே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. இப்போ ஹேரி அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. நம்ம வின்சி பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு கரண்டியெல்லாம் தூக்கின்னு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மாய் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்து சிரிக்குது. அப்படி தான் மோட்டிவேட் பண்ணுது. இப்போ நம்ம ஹீமாரி பாஸ்தாலே மயக்கிடுச்சு. அவங்கள பார்த்து கூப்பிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமா சால்வ் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மாயின்னு அந்த டால் இருக்கும்ல, டால் எடுத்து நம்ம ஹீமாரிக்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீமாரி அதை போட்டு தொல்லையான பார்க்குது. ஆனால் அந்த ஹீமாரியை பற்றி அதுக்கு தெரியல போல். நம்ம ஹீமாரியும் அது கீழே போட்டு அப்படியே தூக்கி அடிக்குது. அப்படியே போய் செவுத்துல முட்டி அது தலை வீங்கி போயிடுச்சு. நம்ம ஹீமாரிக்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம ஷின்சான் போயிட்டு ஷீரோவுக்கு ஃபுட்டு வைக்கிறான், அது சாப்பிடவே இல்லை. அடுத்த சீன்லேயே பார்த்தோன்னா நம்ம ஷின்சான் ஹீமாரியை பழி வாங்கன்ற பேரில் அது பொம்மையை பிடிச்சி கொடூரம் பண்ணுறான். அது தலைமுடியை கட் பண்ணுறான், அது மீசெல்லாம் வரைஞ்சி விட்றான். இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. இவனை போட்டே தலையாங்கணும்னு ஓடி போய் அடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஷின்சானை ஆக்ஷன் காமனை வச்சுக்கின்னு ஆக்ஷன் கிக்குன்னு அடிக்குது. நம்ம ஷின்சான் அடிச்சதுனால அது பறந்து போய் வின்சிக்கிட்ட விழுது. வின்சி பார்த்து என்னடா பொம்மை இது நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போடலான்னு போட்டாங்க வெளியே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது மிட் நைட்டில் ரிட்டன் அதேமாதிரி உக்காந்துட்டு இருக்கு. ஒருத்தரை பார்த்து கூப்பிடுது. அதேமாதிரி இதையும் அது லைட்டில் வச்சு பார்க்கும்போது அவருக்கு என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரமே ஆகுது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. அவர் போனதுனாலே நம்ம பொம்மாய்க்கு வருத்தமாயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு நம்ம பொம்மாய்க்கு. இதுலேருந்து ஸ்டோரி முடிக்கிறாங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.